ஹாய் ஹாய். உங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிஎஸ் ஃபேன்ஸா இல்ல நீங்களே பிடிஎஸ் ஃபேன்ஸா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏதா சொல்லட்டுமா? உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கா? இந்த மாதிரி சில கேள்விகள்லாம் கேட்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா நார்த் கொரியன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க. அவங்க யாரை போனாலும் கொலை பண்ணிடுவாங்க. டூரிஸ்டா போனவங்க கூட அவங்களை கொலை பண்ணிடுவாங்க. அப்படி இப்படி நியூஸ் நிறைய கேட்டிருக்கோம். ஆனா இந்த சவுத் கொரியன்ஸ் பத்தின கதை வரும்போது எல்லாமே அவங்களுக்கு ஸ்வீட் தெரியுமா? ஏன்னா இந்த கொரியன் டிராமாஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க அவ்வளோ இந்தியன்ஸ் மாதிரியே இருக்காங்க. அவங்களோட மொழி தமிழ் மாதிரியே இருக்கு. அவங்க நம்மள எவ்வளவு நல்லா பாத்துப்பாங்க தெரியுமா? கல்யாணம் உப்பா அல்ல, அவங்க அந்த மாதிரி ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணணும்ன்ற அளவுக்கு இங்க நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட வீடியோஸ் எல்லாம் போடுறதுலாம் அப்படிதானே இருக்கு. ஃபேமிலி ஓரியன்டட் பையனா இருக்காங்க, ரொம்ப அஃபெக்ஷனேட்டடா இருக்காங்க, குழந்தைங்களை அப்படி பாத்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் வர்றதுதான். இல்ல இங்க ஊர்ல இல்லாத பையனை அங்க போய் தேடுறாங்க. ஓகே, அது அவங்க இஷ்டம். ஆனா என்னைக்காவது சவுத் கொரியன்ஸ் அபவுட் இந்தியன்ஸ் இல்ல சவுத் கொரியன்ஸ் அபவுட் தமிழை விட்டுருங்க, ஆனா இந்தியன்ஸ் அப்படின்னு நீங்க போடுங்க. உங்களுக்கு நிறைய கூட போடலாம். ஃபாரினர்ஸை விட இந்தியன்ஸ் தான் இப்ப நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு லைன் கட்டிட்டு வீடியோஸ் வரும். இதெல்லாம் நான் ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டிங்கா போடுறேன். கண்ணு மறைச்சிரும், பார்க்க மாட்டாங்க. ஏன் இந்த வீடியோஸ் எல்லாம் வருது, ஏன் இத்தனை பேர் பேசிருக்காங்க அப்படின்னா, ஒரு வார்த்தை இல்ல ஒரு விஷயம் அங்க ரொம்ப பரவிட்டு இருக்கு. ரேசிசம் இந்தியன்ஸ் மேல சவுத் கொரியன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாவே காமிச்சிட்டு இருக்காங்க. ஆதி காலத்துல ஹரிஜன்ஸ் சொல்லி ஒரு மக்கள் எல்லாத்தையும் அன்டச்சபிள் பண்ணிட்டு வச்சிட்டு இருந்தாங்கல்ல, இன்னைக்கு கூட சொல்லிட்டு இருக்காங்க இந்த காஸ்டுக்கு இப்படி, இந்த இதுக்கு இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அந்த விஷயத்த சவுத் கொரியன்ஸ் இந்தியன்ஸ் மேல காமிச்சிட்டு இருக்காங்க. அது ஏன் இப்படி ஒரு பகைமை வளர்ந்தது, ஏன் இப்படி நடக்குது, இது எதுவுமே விஷயம் தெரியல. பட் போனவங்க எல்லாம் நிறைய சஃபர் ஆறாங்க. முக்கியமா இந்தியன்ஸ் அங்க வாசல்லயே வேற போட்டு வச்சிருக்காங்க, இந்தியன்ஸ் ஆர் நாட் அலவுட் இன்சைடுன்னு சொல்லிட்டு. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு ஒரு நாட்டை விட்டு ஒரு நாட்டுக்கு போகும்போது நம்மள கீழ்த்தரமா நடத்துறாங்கன்னு போது நமக்கு எவ்வளவு கோவம் வரணும். அதெல்லாம் அவங்க வெளியில சொல்ல முடியல. அது பெருசா அது ஏன் வெடிக்கலன்றது தெரியல. ஏன்னா எல்லா நாட்டிலயுமே பாத்தீங்கன்னா இங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை கேவலமா நடத்துனாங்கன்னா அது ஒரு பெருசா வெடிக்கும். இங்க ஏன் அது மாதிரி வெடிக்கலன்னா, மேபி அங்க இருக்கிறதுல ரொம்ப இவங்க மைனாரிட்டியா இருக்காங்க. ரொம்ப கும்பலா யாரும் சேர்ந்து இது பண்றது கிடையாது. போறதும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வேலைக்கு தான் போறாங்க. ஐடி ப்ரொஃபஷனல்ஸா போறவங்களுக்கும் இந்த கஷ்டம் இருக்கு. இப்ப என்னன்னா, கொரியன்ஸ இங்க நம்ம தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்கோம். இங்க நாங்களுமே இந்த விஷயத்த ரொம்ப தெரிஞ்சு இதுக்கு முன்னாடியே இதெல்லாம் தெரியும்னா எங்களுக்குமே தெரியாது. 2 days பிஃபோர் மதன் கௌரியோட வீடியோ வந்துச்சு, இந்த கொரியன்ஸ் ஹேட் இந்தியன்ஸ் சொல்லி. அப்புறமா அதை ரிசர்ச் பண்ணும்போது நிறைய பேர், நிதிஷான்னு சொல்லி ஒரு பொண்ணு ஹிந்தில, அப்புறம் ராஜ்னு சொல்லி ஒரு யூடியூபர், அவர் அங்கேயே இருக்காரு கொரியால, அங்க இருந்து அவர் வீடியோ போட்டது. இதெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. இந்த வீடியோஸ்ல எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர், ஒரு ஆப்பிரிக்கன் ஒருத்தர் இருக்காரு, அவர் எல்லாத்தையும் போய் இன்டர்வியூ எடுக்கிறாரு ஃபாரினர்ஸ் கிட்ட. பேசிக்கலி ஃபாரினர்ஸ் தான் அந்த ஊருக்கு ஃபாரினர்ஸ், நம்ம இந்தியன்ஸ் மாதிரி. அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி நீங்க ரேசிசம்ஸ் ஏதாவது இங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா சவுத் கொரியாலன்னு கேட்கும்போது, ஒரு இந்தியன் பொண்ணு சொல்றாங்க, அவங்க ஒரு கடைக்கு போனாங்களாமா. அந்த கடையில நிறைய துணி இருந்தது. அந்த துணியை தொட்டாங்களாம். எங்க இருந்தோ இருந்த அந்த இடத்தோட முதலாளியோ இல்ல ஒர்க்கரோ குடுகுடுன்னு ஓடி நம்மளோட இந்த ஒட்டடை அடிக்கிற அந்த பிரஷ் இருக்கும் இல்லையா, அதை வச்சு இப்படி தட்டி விட்டாங்க. ஏன்னா நம்ம அன்டச்சபிள்ஸ், நம்ம தொட்டோம்னா அது அப்படியே டர்ட்டி ஆயிடும் போல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்கூல்ல இன்னொருத்தர் பேட்டி எடுக்கிறாரு. அவங்க கிட்ட ஒரு இந்தியன் பொண்ணு சொல்றாங்க, என்னோட ஃப்ரெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க. அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு சின்ன பசங்களே அவங்க சொல்றாங்கன்னா, we don't like Indians. ஏன்னா அவங்க எல்லாம் ஏன் அப்படின்னு கேட்கறதுக்கு, அவங்க எல்லாம் மட்டு மாதிரி இருப்பாங்க, சேரு மாதிரி இருப்பாங்க, கேவலப்படுத்துறது. என்னன்னா அவங்களோட கலரை வச்சு மென்ஷன் பண்றாங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு இதெல்லாம் ஊட்டி வளர்க்கறாங்க. இந்த மாதிரி தான் பேசணும், இந்தியன்ஸ்னா இப்படிப்பட்டவங்க தான், அவங்களுக்கு ரொம்ப அழுக்கானவங்க. அவங்க வீட்டுல அவங்க பேசுறதுனாலதான் எப்பவுமே குழந்தைங்க நம்மள ரிசம்பிள் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. இத வீட்டுல ஒருத்தவங்க பேசாம ஒரு குழந்தைக்கு தானா அது வராது. அப்ப அந்த வீட்லயே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு. அப்போ நிறைய அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஃபீலிங் இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியன்ஸ்க்கும் இப்படி ஒரு கேவலம் நடக்குது, அது யாருமே வெளியே சொல்லலங்கிற காரணம் என்னன்னு நமக்கு புரியல. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் எதுவும் ஆக்ஷன் எடுக்கல, அவங்க கவர்மெண்ட்டும் அதை பத்தி கண்டும் காணாத மாதிரி போயிட்டு இருக்காங்க. அங்க இருக்க நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் நிறைய கிளப்ஸ் அண்ட் எல்லா பொதுமக்கள் போகக்கூடிய டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாத்துலயுமே ஹிந்துஸ் அண்ட் இஸ்லாம்ஸ் நாட் அலவுடுன்றது அவ்வளவு கொட்ட எழுத்துக்கள்ல போட்டிருக்காங்க. அங்க ஹிந்துஸ் அவங்க சில இடத்துல மென்ஷன் பண்றாங்க, சில இடத்துல இந்தியன்ஸ் அண்ட் பாகிஸ்தானிஸ் ஆர் நாட் அலவுடுன்னு போடுறாங்க. இந்த ராஜ்னு ஒரு யூடியூபர் சொன்னா இல்லையா, அவர் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் டைம் கிளப் போயிருக்காரு. அதுக்கு வெளியில இருந்த அந்த பவுன்சர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் இருக்கிறவராவது கொஞ்சம் டீசென்ட்டா, இங்க நாங்க இந்தியன்ஸ்ல அலோவ் பண்ண மாட்டோம், நீங்க பக்கத்துல போய் கேளுங்க. அதுக்கே இவர் this is not right, you are showing racism னு ஆல்ரெடி சொல்றாரு. பட் அடுத்து போனவரு அப்படின்றாரு. ரொம்ப கேவலமா கீழ்த்தரமா நடத்துற இந்த ஆளுங்களை நம்ம ரொம்ப தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா அவங்களோட, நான் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். எங்கன்னா நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு காலேஜோ இல்ல ஒர்க் பிளேஸ்லயோ எங்கேயோ நீங்க போயிட்டு இருக்கீங்க. நீங்க எதை பேசுனீங்கனாலும் சில டைம்ஸ் அவங்க கிட்ட ரொம்ப எக்ஸைட்டடா எல்லாரும் பேசுவாங்களான்னா கிடையாது. பிடிஎஸ்னு சொல்லுங்க, ஒரு கும்பலே வரும்.
உங்களுக்கு பிடிஎஸ் பிடிக்குமா, நீங்க ஆர்மியா, நீங்க சரங்கியோ அவங்களோட மொழியில எல்லாமே அனியாங்க சாய் இதெல்லாம் எனக்கு கொரியன் இதுவே நான் பார்க்க மாட்டேன். இவங்க எல்லாம் பேசி பேசி இந்த வார்த்தை எனக்குள்ள புகுட்டப்பட்டுருச்சுன்னு வேணா சொல்லலாம். ஆல்ரெடி அது அப்படியே வந்துச்சு. அங்க ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆனா இங்க வெடிக்குது, அங்க ஒருத்தனுக்கு குழந்தை பிறந்தா இங்க பிரச்சனை இல்ல. அங்க இருந்து ஆர்மி அவங்கள சில பேர் வந்து ஆர்மிக்கு போகணுமா, ஒரு டைம் பீரியட் வரைக்கும் ஆர்மில அவங்க சர்வீஸ் பண்ணணுமா, அதுக்கு இவங்க எல்லாம் ஃபீல் பண்றாங்க. இன்னும் ஏதோ சிவகார்த்திகேயன் ஆக்டர், இங்க ஆக்டர், அவரோட அந்த பிரின்ஸ் படமா இல்ல டான் படத்துல வந்து ஃபுல்லா அந்த கொரியன் பேஸ்ட்லயே ஒரு சீனே இருந்தது. இதெல்லாம் ப்ரோமோட் பண்றது, அப்புறம் வந்து இப்படி காட்டுறது, எவ்ரிதிங் இஸ் ஃபார் கொரியன். இதுதான் யாரு பார்த்தாலும் வயசானவங்கள கூட பாத்தீங்கன்னா இப்படி காமிச்சிட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் அப்படி சொல்ல மாட்டாங்க, எல்லாரும் இப்படிதான் காட்டுவாங்க. இப்ப எல்லாமே மாறிடுச்சு. ஸ்கின் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொரியன் ஸ்கின் மாதிரி தான் இருக்கணும், கிளாஸ் ஸ்கின் இருக்கணும். கிளாஸ் ஸ்கின். இப்ப மேக்கப்பே பாத்தீங்கன்னா கிளாஸ் ஸ்கின் மேக்கப். அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்கள மாதிரி கலர் இருக்கணும், அவங்க அந்த மாதிரி பையன் தான் வேணும். இப்படி போயிட்டு இது எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. அது எங்க போய் முடியல, இந்தியாக்கே வந்துருச்சு அந்த ரேசிசம். இங்க நம்ம ஆந்திர பிரதேஷ்ல அனந்த்பூர்ன்ற இடத்துல கியா மோட்டார்ஸ், அதாவது அது ஒரு கொரியன் கம்பெனி, அவங்க கம்பெனில உங்ககிட்ட நிறைய காருங்கெல்லாம் இருக்கலாம். அவங்களோட ஃபேக்டரியில முக்காவாசி பேர் வந்து கொரியன்ஸ் வேலை பாக்குறாங்களாம். கூடவே இந்தியன்ஸ், பிகாஸ் சீப் லேபர் ஆஃப்கோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்க போறாங்க. அங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க, which is மறுபடியும் கொரியன் தான் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல கொரியன்ஸாக தான் ஓபன் பண்ணிருக்காங்க. இந்தியன்ஸ் வந்து சாப்பிட கூடாதுன்னு இல்ல, உள்ளே வரக்கூடாது, நோ என்ட்ரி ஃபார் இந்தியன்ஸ். எங்க இந்தியாக்குள்ள இந்தியன்ஸ் நாட் அலவுட். அது ஒரு யூடியூபர்ஸ் 2 பேர் போய் அதை எடுத்து உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு ஏன் உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு இது என்ன பாலிசி முடிக்கிறாரு அப்படின்ட்டு அங்க வேலை பாக்குற ஒருத்தரை வந்து கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. அவர்கிட்ட வந்து பேசும்போது அவர் இப்படி நோடுறாரு. அவர் நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க, நீங்க இந்தியன் கேட்டா இல்ல நான் நேபாளி அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டாரு உள்ள. இவங்களை அந்த என்ட்ரன்ஸ் குள்ள கூட அலோவ் பண்ணல. அங்க இருந்து துரத்தி அடிக்காத குறையா நீ எல்லாம் ஏன் இங்க வர அப்படின்னு. ஏங்க இந்தியாவுக்குள்ள இந்தியனோட நிலத்துல வச்சிருக்கிறது இந்தியன்ஸ்க்காக தான் அந்த கார் கம்பெனியே. உங்களுக்கு ரொம்ப அவ்வளவு நல்லவங்களா இருந்தா நீங்க உங்க ஊர்லயே செஞ்சு உங்க ஊர்க்காரங்களுக்கே வித்துட்டு போங்க. இல்லமா வாங்கறதுக்கு இங்க உட்காந்துக்கிட்டு ஆளுங்க இருக்காங்கன்றதுக்காக இங்க கடையை திறந்துட்டு இங்க இருக்கனவே ஆப் அடிக்கிறீங்கன்னா நீங்க எப்ப உங்க கம்பெனிக்குள்ள நுழைய வேணாம்னு சொல்லுங்க. அது ரூல்ஸ். அனாவசியமா யாரும் எங்க கம்பெனிக்குள்ள நுழைய கூடாது. ரெஸ்டாரண்ட்ன்றது யார் வேணா உள்ள நுழையலாம். அதுல போய் உள்ள வராதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அவன் ஊர்ல தான் பண்றான்னு பார்த்தா இந்த ஊர்ல வந்து அவனோட டாமினேஷனை காட்டுறான். இல்ல மூக்குத்தி அம்மன்ல ஒரு டயலாக் வரும், எங்களோட ரத்தம் வந்து கேவலமானது ஆனா எங்களோட படம் மட்டும் சுத்தமானதா அப்படின்னு. அதுதான் வந்து இவங்களோட மோட்டோவா இருக்கு. நம்மள்ட்ட இருந்து எல்லாம் இந்த நாடு மைண்டட் 5th மோஸ்ட் எஜுகேட்டட் கண்ட்ரியா. அவங்க இத்தனையும் அவங்க தாய்மொழியில தான் படிக்கிறாங்க. நம்மள மாதிரி இங்கிலீஷை வந்து படிச்சுதான் ஆகணும், குளோபலைசேஷன் அது இதுன்னு சொல்லி நம்மள்ட்ட சொல்ற மாதிரிலாம் அவங்களுக்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனா நம்மளோட எக்கானமி லெவல்ல ரொம்ப கம்மியான நாடு அவங்க. ஆனா நம்மள அன்டச்சபிள்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நம்ம தான் அவங்களுக்காக என்னமோ வந்து உருகுறோம். நான் சொல்றேனே, நான் பாத்திருக்கேன் பசங்களை. அந்த பிடிஎஸ்ல இருந்து ஒரு சாங் ரிலீஸ் ஆனா இந்த இதை வந்து ஓபன் பண்ணிப்பாங்க யூடியூப்ல. அவங்க சாங்க 12 டேப் ஓபன் பண்ணிடுவாங்க லேப்டாப்ஸ்ல இல்ல கம்ப்யூட்டர்ஸ்ல. ஏன்னா வந்து போன்ல பாத்தீங்கன்னா டேபா ஓபன் பண்ண முடியாது. இதுல நீங்க டேபா ஓபன் பண்ணா ஒவ்வொரு டேப்ல ஒரு வீடியோக்கும் ஒரு வியூஸ் வந்து ஏறும் அப்படின்னு நம்ம ஊருக்காரங்க அவங்களுக்கு வியூஸ் ஏத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளோட என்னன்னா அவங்க ஒரு சின்ன ஊரு. நம்மளோட இது என்னன்னா அதிதி தேவோபவ தான். எல்லாரும் நம்மளுக்கு கடவுள் தான், நம்ம மட்டும்தான் கேவலம். தமிழகம்ன்ற மாதிரி வந்தாரை வாழ வைக்கும் இந்தியா. இங்க வந்தவங்க எல்லாம் வாழறாங்க. ஆனா வந்தவங்கள வாழ வச்சவங்களுக்கு திருப்பி நீங்க உங்க ஊருக்கு வரும்போது என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ ஒண்ணும் இல்ல. ஒரு பொண்ணு யூடியூபர், அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட உத்தரப்பிரதேசம் அது பீகார் அந்த பக்கம் நார்த் சைட்ல ஒருத்தவங்க வந்து அங்க போய் ஏதோ யூடியூப்ல ஏதோ வீடியோ எடுத்துட்டு இருக்கும். கொரியன் பொண்ணு தான், கொரியன் பொண்ணு. அப்ப வந்து அந்த ஒரு பையன் வந்து பண்ணது அவங்க கிட்ட வர முயற்சி பண்ணாங்க. அவங்க தடுத்தாங்க. அவர் வந்து கிஸ் பண்ணிட்டு போறாரு. அப்போ அங்க பக்கத்துல இருந்த ஒரு இந்தியன் வந்து கூப்பிட்டு அவருக்கு விசாரிச்சு போலீஸ்ல அடிச்சு அவங்க துரத்திட்டு அதுக்கப்புறமா அது வந்து பெரிய இஷ்யூ ஆகி போலீஸ் அதை புடிச்சு அவங்கள ஜெயில போட்டாங்க. நியூஸ்ல எல்லாம் பரபரப்பா இருந்துச்சு. ஆனா இங்க இருந்து போனவங்க அந்த கிளப்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸோட அவர் போறாரு. போகும்போது நாய வெட்டுற மாதிரி வெளியில துரத்துறாங்க, கேவலமா பேசுறாங்க. அங்க ஒரு பிரச்சனை நடக்குது. பக்கத்துல பாத்துக்கிட்டே போற அந்த கொரியன்ஸ்க்கு காதுல வாங்காத மாதிரி ஒண்ணுமே தெரியாத மாதிரி பாத்துக்கிட்டே தான் போறாங்க. அவங்க அப்ப அவங்களுக்கு எல்லாம் அந்த மனசாட்சி கிடையாது. அந்த மனசாட்சின்றது ஒன்லி இந்தியன்ஸ் தான். நம்ம வந்து யாருக்குன்னா கேள்வி கேட்கலன்னா இந்தியன்ஸ் அவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க இந்தியன்ஸே. ஆனா இந்தியன்ஸ் வெளியில வந்து அசிங்கப்படுத்தினாங்கன்னா திருப்பி நம்மளதான் கொஸ்டின் பண்ணுவாங்க, நீ ஏன் போன, நீ ஏன் பண்ண, அப்ப அவன் ஏன் இங்க வந்தான் அதையும் கேட்க தோணும்ல.
அப்படி இங்க யாரும் கேக்குறது கிடையாது. யாரா இருந்தாலும் உள்ள வரதுக்கு எங்க வேணா விருந்தோம்பல்ன்றது நம்மளோட கலாச்சாரமே. இப்ப நம்ம வந்து இந்த கொரியன்ஸ் கிடையாது, ஏன் தமிழ்நாட்டுல வெறும் தமிழ் ஆளுங்க தான் இருக்காங்களா என்ன? இந்த ஃபுல் இந்தியால இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸ்ல இருந்து நார்த் ஈஸ்ட்ல இருந்து வராங்க, நார்த்ல இருந்து வராங்க, வெஸ்ட் ஈஸ்ட் எல்லா இடத்துல இருந்து வராங்க. இன்னொரு யூடியூபர் அவங்க கொரியன் சொல்லிட்டு தான் சுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்தியாலயும் பாகிஸ்தான்ல போறாங்க. பாகிஸ்தான்ல அவங்களுக்கு ஃப்ரீ ஃபுட் குடுக்குறாங்க. அவங்க ஓ ஃப்ரீ ஃபுட் தேங்க்யூன்றாங்க. ஏங்க யாரோ ஒருத்தர் அவரே பாத்தீங்கன்னா தினக்கூலிக்கு தான் அவரு இன்னைக்கு வந்தாதான் வருமானம்னு இருக்கிற ஒரு பரோட்டா கடை. அது அந்த கடையில இது என்ன சாப்பாடுன்னே தெரியாம அவங்க வாங்கி வச்சுட்டு சாப்பிடுறாங்க. நீங்க வந்து வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஃப்ரீ ஃபுட். இதெல்லாம் எந்த மனசுக்கு வரும்? இதெல்லாம் இங்க நம்ம ஊர்ல தான் வரும்னா நம்ம ஊர் ஆளுங்கள தான் அவங்க அசிங்கமா சொல்றாங்க. ஏன் ஃபாரினர்ஸ் யார் வேணா வரட்டுமே, ஒரு அமெரிக்கால இருந்து கூட வராங்கன்னா கூட here there is robbery all around, here people are very dirty, there are slums all over. இப்படி லண்டன் தெருவுல போய் காட்டுறாங்க பாருங்க, ரோட்ல எல்லாம் ஃபுல்லா குப்பை, நடக்கவே இடம் இல்ல, அவ்வளவு பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாமே. ஆனா நம்ம காட்டுறது அவங்க இல்ல, அங்க எல்லாரும் இவங்க போய் எடுக்கிறவங்களே எங்க காட்டுறாங்க நம்ம இந்தியன்ஸ் அவங்களோட சுத்தமான இடம். அந்த அதான் சொல்றாங்க ஈஃபில் டவர்ல நீங்க போனீங்கன்னா அங்க கீழே அவ்வளவு குப்பை கிடக்குது. நம்ம ஆளுங்க எடுக்கிறது மேல, போட்டோவை ஒரு லெவலுக்கு மேல வச்சுதான் எடுக்கிறாங்க. ஏன்னா அது அசிங்கமா தெரியக்கூடாதுன்னு நம்மளோட மனசுல இது கேவலம். ஆனா இதையே இந்தியால இவங்க போய் எடுக்கும் போது ஒரு தாராவி எங்கன்னா போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் அசிங்கமா எங்கெல்லாம் வந்து ட்ரைனேஜ் ஓடுதோ அதை எடுப்பாங்க. அதான் ஃபர்ஸ்ட் எடுத்து காட்டுவாங்க. நாங்க சின்ன பசங்களா இருக்கும் போதே பாத்துருக்கோம். மயிலாப்பூருக்கு வருவாங்க, கோவில எடுப்பாங்க, அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க. அங்கேயே வந்துட்டு ஸ்லம் எல்லாம் காமிச்சு அவங்க எல்லாம் பாருங்க எவ்வளவு ஏழையா இருக்காங்க. அது வந்து ஒரு இந்தியாவை வந்து போர்ட்ரே பண்றதே இவன் வந்து ஒரு புவர் கண்ட்ரி, எக்கனாமிக்கலி ரொம்ப வீக், இங்க பாப்புலேஷன் ஜாஸ்தி, அவ்வளவுதானே தவிர நம்ம அவங்களையும் பெருசா சொல்றோம், அவங்க நாட்டையும் பெருசா சொல்றோம். நம்ம அங்க போனா ஒரு பொண்ணு சொல்றாங்க, மெட்ரோல உட்கார்ந்துட்டு போனா உங்க பக்கத்துல இருக்கிற நீங்க உட்கார்ந்தீங்கன்னா உங்க பக்கத்துல இருக்கிற கொரியன் எழுந்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இது எப்ப நடந்ததுன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் காந்திக்கு நடந்துச்சு. இந்த காந்திஜிக்கு வந்து அந்த ஆப்பிரிக்கால அவர் போயிட்டு இருக்கும் போது அந்த ட்ரெயின்ல நடந்தப்போ அதுதான் இவங்க இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுக்கான இவ்வளவு பெரிய ரெவல்யூஷன் நடந்ததே. ஆனா இங்க நடந்துட்டு இருக்கிறத நம்ம கேள்வி கேட்காம உட்கார்ந்துருக்கோம், யாருக்கும் தெரிய கூட இல்ல. அந்த அளவுக்கு தான் மீடியா ஒர்க் ஆகுது. நான் என்ன சொல்றேன், இதுக்கு முக்கியமா ஆக்ஷன் எடுக்க வேண்டியது நம்ம இந்தியா என்ன பண்ணுது? சவுத் கொரியாவோட எல்லா இதுலயும் எல்லாமே நம்மள டிபெண்ட் பண்ணி அவங்க வாழறாங்க. நம்ம வந்து அவங்கள டிபெண்ட் பண்ணி பெருசா ஒன்னும் வாழ்ந்துறது இல்ல. நீங்க சொல்ற அந்த 12,000 பாப்புலேஷன் தான் அங்க இருக்காங்க, 12,000 பேர் தான், அவ்வளவுதான். பட் அவங்களோட முக்கியமான எக்கானமி இந்தியால இருக்கு. இதுக்கு பேசிக்கான விஷயம் என்னன்னா லுக்கிசம்ன்ற ஒரு விஷயம் அங்க ரொம்ப பயங்கரமா இருக்கு. இது அந்த நாட்டுக்காரங்களே ஃபேஸ் பண்ற இஷ்யூ. அத பத்தியும் வெளியில இது வரைக்கும் தெரியல. இப்பதான் ஒன்னொன்னா கலர்னா குப்பையை கலர்ற மாதிரி ஒன்னொன்னா வெளியே வருது. அங்க இருக்கிற கம்பெனிஸ்ல 60% கம்பெனிஸ் உங்க ரெஸ்யூம்ல உங்க போட்டோ கேட்பாங்க. அந்த போட்டோ எதுக்கு அப்படின்னா உங்களோட ஃபீச்சர்ஸ் அவங்களோட ரூல்ஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்கா அப்படின்ட்டு. நான் அந்த ரொம்ப கேவலமா இருந்தது. ஒருத்தரோட பிரஸ்ட் சைஸ் எவ்வளவு இருக்கணும், அவங்களோட லிப்ஸ் எப்படி இருக்கணும், ஐஸ் எப்படி இருக்கணும், நோஸ் வந்து நல்லா டிப்டு நோஸா லாங்கா இருக்கணும், டாப்ல ஹையா இருக்கணும், இப்படிலாம் நிறைய வந்து அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஃபேர் ஸ்கின்னா இருக்கணும். நம்மளுக்கு எல்லாம் ஃபேர் ஸ்கின் கிடையாது, முகத்துல எதுவுமே இருக்க கூடாது. இருந்தா கூட நீங்க காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணிட்டு உள்ள வாங்க. அங்க வந்து அவங்க கேட்டிருக்காங்க, என்ன எல்லாமே நீங்க எடுத்துக்கிட்டீங்க, ஒரே ஒரு சின்ன ரீசனுக்காக என்ன ரிஜெக்ட் பண்றீங்க அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்டிருக்காங்க, கிம்னு சொல்லி. அவங்க வந்து ஆங்கிலோ கொரியனா, அவங்களே ஹாஃப் கொரியன் தான். அவங்கள வந்து சொல்லிருக்காங்க, நீங்க ஒட்டின போட்டோக்கு ஏத்த மாதிரி நீங்க இல்ல, நாங்க உங்களோட லுக்ஸ பார்த்து தான் எடுத்தோம், நீங்க நேர்ல பாக்கும்போது அந்த போட்டோல இருக்க மாதிரி இல்ல, அதனால நீங்க ரிஜெக்டட்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு உள்ள என்ட்ரன்ஸ்குள்ளேயே உள்ள உடலையாம். அங்கேயே நிறுத்தி அவங்களை வீட்டை அந்த இடத்த விட்டு ஊரை விட்டு துரத்திட்டு இருக்காங்க. அவங்க திரும்ப இங்கிலாந்துல ஒர்க் பண்ணியிருந்தவங்க இங்கிலாந்துக்கே திரும்ப போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சைனீஸ் பத்தி நிறைய கேட்டிருக்கோம். அவங்களோட கால் இவ்வளவுதான் இருக்கணும்னு சொல்லி அந்த சின்ன வயசுல இருந்தே ஒரு ஷூ போடுவாங்க. அதனால அந்த கால் அப்படியே ஜாப்பனீஸ் அந்த மாதிரி ஒரு ஷூ போடுவாங்க. சோ அதனால அவங்களோட காலே அந்த லெவலுக்கு. அதுக்காக அவங்க இந்தியன்ஸ் எல்லாம் நீங்க கால் இத்துண்டு இருக்கவங்களா உள்ள வந்து இல்ல அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ட்ரெடிஷன்ல அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க. இப்ப இவங்க என்னன்னா, நீங்க இந்த பிட்டீட் ஃபிகரா தான் இருக்கணும், இப்படிதான் உங்க உடம்பு ஸ்ட்ரக்சர் இருக்கணும், உங்க வேஸ்ட் இப்படிதான் இருக்கணும், உங்க பிரஸ்ட் இப்படிதான் இருக்கணும்னு சொல்றதுக்கு கேவலமா இருக்கு. இதை விட கேவலப்படுத்துறதுக்கு வேற எதுவுமே வார்த்தைகள் கிடையாது. அங்க நீங்க இந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு ஃபீச்சர்ஸோட தான், அதாவது என்ன சொல்றது, ரொம்ப இவங்க சொல்ற அட்ராக்டிவா தான் நான் அசிங்கம்னு சொல்றேன். இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் மூளை இருக்கு, இப்படி இருக்கவங்க தான் வேலை செய்யணும் அப்படின்னா அப்படிப்பட்ட ஜாபே யாருக்கும் தேவையில்லை. பட் அந்த நாட்டுல அது வேற வழியே இல்ல. இத வந்து அந்த நாட்டுல வந்து ஒரு இதுக்காக ஒரு பில்லே பாஸ் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரிலாம் அடுத்த வாட்டி கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு கேட்டத அந்த முதலாளிகள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க. முதலாளி மட்டும் இல்ல, வர்க்கர்ஸே சேர்ந்து, அது வர்க்கர்ஸ்னா வேற வழி கிடையாது, அவங்களுக்காக போய் பேசிருப்பாங்க, வேற வழி கிடையாது. ஏற்கனவே ஒர்க் பண்றவங்க வச்சு அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். கவர்மெண்டே பயப்படும் போது வர்க்கர்ஸ் பயப்பட மாட்டாங்களா? அந்த கவர்மெண்ட்டுக்கு சொல்லிருக்காங்க, நாங்க தான் உங்களுக்கு ஃபண்டு பண்றோம், உங்க பார்ட்டிக்கு காசு கொடுக்குறோம், நீங்க எல்லாம் எங்களை ஆர்டர் போட முடியாது, மரியாதையா அந்த பில்ல தூக்குங்கன்ட்டு அந்த பில்லையே தூக்கிட்டாங்க. இது ஏன்னா இவ்வளவு பெரிய இஷ்யூவா ஆனதுனால அவங்க பண்ண பில்ல பாஸ் பண்ணதை கூட பார்லிமெண்ட்ல தூக்கிட்டாங்க. அப்பனா என்ன நடக்குதுங்க? யாராலையும் எதுவும் எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது.
இது கிட்டத்தட்ட நார்த் கொரியாவை நீங்க சொல்ற மாதிரி தானே. அங்க ஒரே ஒருத்தர் ஆட்சி பண்றாரு, இங்கேயும் அதே தான் நடக்குது. இங்க முதலாளிகள் ஆட்சி, கார்பரேட்ஸோட ஆட்சி நடக்குது. இதுல இதுக்கும் அதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? இங்கேயும் மக்கள் சஃபர் ஆறாங்க, அங்கேயும் மக்கள் சஃபர் ஆறாங்க. பிளாஸ்டிக் சர்ஜரியை கண்டிப்பா பண்ணணும்னு கவர்மெண்டே வலியுறுத்துது. இல்ல அங்க ரூல்ஸே போட்டிருக்காங்களாம், கம்பெனில கீழவே மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா வாங்க, அப்படி இல்லன்னா இந்த மாதிரி காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டு எங்க ஜாபுக்கு பொருத்தமானவங்களா இருந்தா அப்ளை பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. அப்பனா எவ்வளவு ஒரு கொடுமை அங்க நடக்குது. இதுக்காக போய் அவங்களோட உண்மையா இருக்கிற முகத்தையும் உண்மையா இருக்கிற மூஞ்சியும் பக்கத்துல போட்டிருக்காங்க. சம்பந்தமே இல்ல. அந்த போட்டோஸ்ல மூக்க இது பண்ணிருக்காங்க, முகத்தை அப்படி சேவ் பண்ணிட்ட மாதிரியா. எப்படி அது பண்றாங்கன்னா அரிஞ்சு கட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்களா என்னன்னு தெரியல. இப்படி இருந்த ஃபேஸ இப்படி ஆக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஃபுல்லா முகத்தெல்லாம் இது போட்டு பெயிண்ட் கிண்ட அடிச்சு வச்சு பட்டி டிங்கரிங் பாத்துருப்பாங்களா என்னன்னு தெரியல. முகம் பளபளன்னு இருக்குங்க. இத கொரியன்ஸே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமா நாங்க வந்து சில லுக்கிசம்ஸ் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், நாங்க இப்படி இருக்கிறவங்க தான் எங்களுக்கு பிடிக்கும். ஏன் இந்தியன்ஸை பிடிக்காதுன்னா நார்த் இந்தியன்ஸே வந்து வெள்ளையா இருப்பாங்க அப்படின்னாலுமே அவங்க அந்த அளவுக்கு வந்து ஃபேரா இருக்க முடியாது. நீங்களாம் வீட்டிஷ் தான். இப்ப சவுத் இந்தியன்ஸ் இன்னும் மோசம், நம்ம எல்லாம் டார்க்கா தான் இருப்போம். அதான் சாணின்னு சொல்லிட்டாங்களே உன்ன அப்படின்னா அவங்களே சொல்லும்போது நம்மள இன்னும் என்னன்னு கேவலப்படுத்துவாங்களோ தெரியாது. குழந்தைங்களோட மனசுலயே இவ்வளவு ஒரு விஷத்தை புதைச்சு வச்சிருக்காங்கன்னா. ஆனா இங்க என்னன்னா கொரியன் ரெஸ்டாரண்ட்ஸ் என்ன, கொரியன் சாப்பாடு என்ன, ஹாட் பாட் இப்ப புதுசா முளைக்குது. இன்னும் விட்டா மேட்ரிமோனி சைட் ஒண்ணு ஆரம்பிச்சிருவாங்க கொரியாவுக்கு. ஏன்னா எங்க நிறைய பொண்ணுக்கு அங்கதானே மாப்பிள்ள வேணும்ன்றாங்க. இவங்க கிட்ட கூட சேர்க்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கூட மதிக்க மாட்டாங்க. ஆமா, ஆனா இவங்களுக்கு எல்லாம் போய் அங்கதான் வாழணுமா. இது என்ன இது கொடுமை இல்ல. இங்க சொல்றவங்களே சொல்லுவாங்களே அங்க என்ன கிளீனா இருக்கு தெரியுமா, கண்ட்ரினா சியோல் மாதிரி இருக்கணும். இந்த வீடியோவை நீங்களும் போய் பாருங்க, சியோல்ல போய் ரொம்ப சந்தோஷமா வாழுங்க. நீங்க திருப்பி வந்து அந்த ஆதி காலத்துல நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்கல்ல, இந்த இது என்ன இவங்க எல்லாம் ரொம்ப லூசுங்களா இருந்திருக்காங்க, வெள்ளையா இருக்கவன் போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி அவனை நம்பிட்டு போயிருக்காங்க. நம்ம ஏன் கீழே இருந்திருக்கணும், நம்ம ஏன் அடிமையா இருந்திருக்கணும், நீங்க போய் அதே மாதிரி அடிமையா அப்படிதான் எழுதி வச்சிருந்தான். இந்தியன்ஸ் அண்ட் டாக்ஸ் வேர் நாட் அலௌடுன்னு. ஆமா, நம்ம இந்தியாக்குள்ளேயே எழுதி வச்சிருந்தான். ஒரு சில பிளேசஸ்ல எல்லாம் அவங்களாம் தான் வரணும், இவங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு பெரிய கலாட்டாவே நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஆனா இப்ப நம்ம இந்தியால 21st செஞ்சுரியில நம்ம ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற அனந்தபூர்ல நடக்கிற விஷயத்த ஏன் யாருமே பேசல, மீடியா ஏன் பேசல? மீடியா ஏன் கவர்மெண்ட் இருக்கணும் இல்லையா, இத கலாட்டா பண்ணிருக்கணும் இல்லையா, ஏன் பண்ணல? ஏன் இந்தியன் கவர்மெண்ட் ஒண்ணுமே தெரியாதா? இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, இந்தியன் கவர்மெண்ட் ஒண்ணுமே தெரியாதா? இதெல்லாம் ஏன் சொல்லல? இதெல்லாம் ஏன் வெளியே வர மாட்டேங்குது? இப்ப நாங்க பேசுற வீடியோவும் என்ன மேக்ஸ் டு மேக்ஸ் எங்க வீடியோ போறது ஒரு 100-150 பேருக்கு தான் போய் சேர போகுது. ஆனா இந்த விஷயம் அட்லீஸ்ட் இன்னும் ஒரு லட்சக்கணக்கில் இன்னொரு 150 பேருக்கு சொல்லுவீங்க, அந்த 150 பேர் இன்னொரு 150 பேருக்கு சொல்லுவீங்க. எங்க வீடியோ போக தேவையில்ல. ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு நடக்குது, நம்ம இந்தியாலயும் இப்படிதான் நடக்குது. இந்தியா விட்டு வெளியே போனா சவுத் கொரியான்ற இதுல இவ்வளவு கேவலங்கள் நடக்குது. நீங்க எல்லாம் பிடிஎஸ் பின்னாடி சுத்துறீங்க. கொரியன் டிராமாவை பூரா ஹிந்தி ஆக்கி, தமிழ் ஆக்கி, இங்கிலீஷ் ஆக்கி இப்படி பாத்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. இன்னும் கொரியன் மூவிஸ டெவலப் பண்றீங்க. நம்ம ஆக்சுவலா உண்மையா பார்க்க போனா நம்ம ஊர்ல இருந்து போன ஒரு ராணியோட அந்த வந்தவங்க தான் இவங்க எல்லாம். அவங்க பேரு என்னது, கன்னியாகுமரியில இருந்து ஒருத்தவங்க போய் ஆயுத்தா நகரத்துல இருந்து வந்த இளவரசி. அவங்க பேர் வந்து செம்பவளம். சோ இவங்க இங்க இருந்து அங்க போன ஒரு ராணியோட டெசண்டன்ஸா இருக்க இவங்க எல்லாருமே நம்மள எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க அப்படின்னு பாக்கும்போது எனக்கு கோவம் வருங்க. ஆனா நீங்க வந்து வந்தாரே வாழ வைக்கல. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா கம்பாரிசன் நிறைய இருக்கு. லாங்குவேஜ் ஒத்துமையா இருக்கு, சாப்பாடு ஒத்துமையா இருக்கு, நம்மளோட கல்ச்சுரல் நிறைய விஷயங்கள் அந்த ஊர்ல நடக்கிறதெல்லாம் நம்ம ஊரோட ஒத்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறைய பெருசா கொண்டு வராங்க. அதெல்லாம் நாங்க பார்த்து ரொம்ப வியந்திருக்கோம். பரவாயில்ல, நம்ம நாட்டுல இருந்து ஒருத்தவங்க போயிட்டு அங்க போனா அம்மா அப்பான்னு கூப்பிடுறாங்க. அப்புறமா வந்து இந்த மாதிரி அந்த எல்லா உறவு முறைக்கும் நம்ம ஊர் பேர்ல எல்லாமே நிறைய வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கு. சோ இதெல்லாம் வந்து அவங்களோட டிசெண்டன்ஸ் தான் அங்க இருக்காங்க, அப்படி அப்படியே வழி வழியா வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இது கேட்கறதுக்கே நமக்கு அப்படியே ஹார்ட் அப்படியே வெடிச்சு போற மாதிரி இருக்கு. அதாவது நீங்க உள்ள வந்துட்டு ஒரு துணியை தொட்டா அவங்கள தொட்டதுக்கு நீங்க வந்து டஸ்டிங் பண்றீங்கன்னா அப்ப என்ன அவ்வளவு கேவலமானவங்களா? அவங்க கையில இருக்கிற அழுக்கு போய் அதுல ஒட்டிக்குமா? அப்ப நீங்களும் அவ்வளவு சுத்தமான கையா? என்னங்க அது, என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. இது அன்டச்சபிளை விட கொடுமையா இருக்கு. அன்டச்சபிளாவது தொட்டுட்டாங்கன்னா அவங்க குளிச்சுட்டாங்கன்னா சரியா போயிடுவாங்க. நீங்க அவங்கள பாக்கதே இது உள்ளவே அலோவ் பண்ண மாட்டேன் வீட்டுக்குள்ளேயே அப்படின்னு சொன்னா அதுதான் அன்டச்சபிள்ன்றது சிவியரா இருக்கு. இந்த மாதிரி காலகட்டத்துல இவ்வளவு ஐடி டெக்னாலஜி அப்படி வளர்ந்துட்டாங்க. சேட்டலைட்டுக்கு அதை விட்டுறாங்க, இங்க இருந்து இதை விடுறாங்க, அங்க இருந்து எல்லா நாடும் ஒண்ணு, எல்லாம் சும்மா இதெல்லாம் இதை நீங்க பேசி ஒரு பெருசா பூதாகரமாக இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. இது உண்மையிலேயே பூதாகரமாக்க வேண்டிய விஷயம். ஆனா எந்த பசங்களுக்கும் தெரியல. படிச்ச நாடுன்னு பேர் இந்தியா, ஆனா பாத்தீங்கன்னா ஒரு சில பேசிக் திங்ஸ் எல்லாம் தெரியாது. பொதுவா உள்ளதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இது மகாத்மா காந்தினா யாருன்னு தெரியும், பண்டிட் ஜவஹர்லால் நேரு யாருன்னா தெரியும். இதே ஒரு வாவு சிதம்பரனார்னா யாருன்னு தெரியாது.
பாரதியார தெரியும். ஏன்னா பாரதியார் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பாங்க, அதனால பாரதியார் தெரியும். அது கூட தெரியாதவங்களாம் நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். நாட்டுல என்ன நடக்குது, நம்ம நாட்டை பத்தி மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கணும். கண்ணை மூடிப்பேன், நான் வந்து பிடிஎஸ் ஆர்மிப்பா, பிடிஎஸ் ஆர்மின்னு சொல்றதையே பெருமையா நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்காக ஒரு குரூப் சேருது. ஸோ இதை பத்தி தான் நாங்க வந்து சொல்லணும்னு நினைச்சோம். இதை நீங்க எவ்வளவு பேருக்கு முடியுமோ அவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். பாய்.